கிரிப்டோவோட பேசிக்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் கிரிப்டோவோட ஆப்ஷன்ஸ் பேசிக், ஃபியூச்சர்ஸ் பேசிக் 3மே பார்த்துட்டோம். ஸோ இப்போ கிரிப்டோல இன்கேஸ் நீங்க ட்ரேட் பண்ண போறதா இருந்தா, எப்படி நம்மளோட ஸ்டாக்ஸ்ல 250 டிஃபரெண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கோ, அதே மாரி கிரிப்டோல மோர் தென் 150 ஃபியூச்சர்ஸ் காயின்ஸ் இருக்கு. இதுல எந்த காயின்ஸ் எடுத்து ஷார்ட் டெர்மா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின், இடிஹெச், ரிப்பிள் இதெல்லாம் நோன் ஒன். அதெல்லாம் ட்ரேட் பண்றது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ற மாரி. பட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வேணும், ஒரு பெரிய டைரக்ஷனல் மூவ் வேணும்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்தியால நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, லேட்டஸ்ட்டா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஐபிஓலேருந்து வந்து லிஸ்ட் ஆயிருக்கோ, அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். அதே மாரி தான் கிரிப்டோலயும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு காயின்ஸ் லிஸ்ட் ஆகும். அது லிஸ்ட் ஆகும்போது சடனா ஒரு ஷார்ட் டெர்ம் டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது, ஒரு ஷார்ட் டெர்மா அந்த ட்ரெண்ட ரைட் பண்ணலாம். அத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அத எப்படி ட்ரேட் பண்றது? அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். ஒன்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா, லாகின் பண்ணும்போது மெயின் பேஜ்ல இந்த மாரி லிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ்ன்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்ல இந்த மாரி நெறைய காயின்ஸ் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் நெறைய இருக்கும். அதுல எந்தெந்த காயின்ஸ்லாம் மேல ஏறி இருக்கு, எந்தெந்த காயின்ஸ்லாம் கீழ இறங்கி இருக்கு, லாஸ்ட் 24 ஹார்ஸோட மூவ்மெண்ட்லாம் இருக்கும். இதுல நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா, எந்தெந்த காயின்ஸ்லாம் இப்போ லாஸ்ட் 24 ஹார்ஸ்ல மூவ்மெண்ட் ஆயிருக்குன்றத தாண்டி, எந்தெந்த காயின்ஸ்லாம் புதுசா லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இங்க நியூ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அத நம்ம கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டா இந்த காயின்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 காயின்ஸ் தான் லேட்டஸ்ட்டா லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கிற காயின்ஸ். இந்த காயின்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 பாங்க் யூஎஸ்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அதோட ஓவரால் மூவ்மெண்ட் லாஸ்ட் நான் 1 ஹவர் ப்ரைஸ் சார்ட் வைக்கிறேன். ஸோ 1 ஹவர் ப்ரைஸ் சார்ட்டில் நான் ஓவராலாக அப்படி வைக்கும்போது எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஹியர் டில் இயர் ஒரு 75% மூவ்மெண்ட் இந்த லாஸ்ட் வெறும் 3 டேஸில் கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்து புது காயின்ஸுக்காக எந்த புது காயின்ஸ் லிஸ்ட் ஆனுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டிமாண்ட் வரும்போது ஷார்ட் டேர்மில் கம்ப்ளீட்டாக நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸு எந்தெந்த காயின்ஸ்லாம் நியூ காயின்ஸாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நியூ டேப் பார்த்துட்டு இதில் எந்தெந்த காயின்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, எந்தெந்த காயின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ எந்தெந்த காயின்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. எந்தெந்த காயின்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. பட் எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த காயின்ஸ்லாம் புதுசாக லிஸ்ட் ஆயிருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் tradingview.com போயிட்டு எப்படி வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்க காயின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, டைரெக்டாக இந்த சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணி கிரிப்டோன்ற டேபை கிளிக் பண்ணி ஆல் சோர்சஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கிற எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸோட சோர்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஜெரோதானா ஜெரோதாவில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ்லாம் காமி, க்ரோனா க்ரோவில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் காமி அப்படின்ற மாதிரி. இல்லைனோ பினான்ஸ் இருக்குது, பிங்கெக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எனக்கு இதில் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிற சார்ட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன், அதில் இருக்கிற எல்லா காயின்ஸோட ஸ்டாக்ஸும் இதில் வந்துடும். ஸோ இதுலேயே நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த 1000 பாங்க் யூஎஸ்டின்னு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ 1000 பாங்க் இதோ இருக்குது. ஸோ 1000 பாங்க் யூஎஸ்டியோட சார்ட்டை இப்போ நம்ம அங்கே பார்த்ததெல்லாம் இங்கே லான்ச் பண்ணுவோம். அதில் பார்த்தோம் ஓகே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ எந்த சார்ட்டும் போடல. இப்போது ஃபைன், ஒரு பெரிய மூவ்மெண்ட் இங்கேருந்து எங்கே கொடுத்துருக்கு. எனக்கு இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு, பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டு, ட்ரையலிங் ஸ்டாப் லாஸோட வேணும் அப்படின்னா சிம்பிள் டான் செயின் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது. அதை இதில் அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக எப்போ என்டர் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் நமக்கு காமிச்சிடும். ஸோ இந்த டான் செயின் சேனலோட ஓவரால் ஓவர்வியூ நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் போய்ட்டு டெக்னிக்கல் செலக்ட் பண்ணிங்கன்னா, இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ கேன் சி டான் செயின் சேனல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் இட் ட்ராக்ஸ் இஸ் லாஸ்ட் 20 பாரோட ஹையஸ்ட் ஹை ப்ரைஸு அண்ட் லாஸ்ட் 20 பாரோட லோவஸ்ட் லோ ப்ரைஸ். இதை தான் ட்ராக் பண்ணும். எப்போ அந்த லாஸ்ட் 20 பாரோட ஹையஸ்ட் ஹை ப்ரைஸுக்கு மேலே அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போது இட் வில் கோ லாங். எப்போ லாஸ்ட் 20 பாரோட லோவஸ்ட் லோ ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போது இட் வில் க்ளோஸ் த லாங். அவ்வளோதான் ரூல்ஸே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக லிஸ்ட் ஆகி கொஞ்சம் நேரம் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. கீழே இருக்கிற அந்த ப்ளூ லைன் தான் வந்து லோவஸ்ட், கீழே இருக்கிற பார் தான் வந்து எக்ஸிட் சிக்னல். அந்த இடத்துல எங்கேயுமே கீழே க்ளோஸ் ஆகல. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா டச்சு தான் இருக்குது, ஆனால் க்ளோஸே ஆகலை. ஸோ இங்கே வந்து லாங்கு இது வரைக்கும் லாங்கில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பைஸ் எல்லாம் வந்து இண்டிகேட்டர் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட
டான் சேனல் பை செல் இண்டிகேட்டர் கொடுன்னு அது கொடுத்துரும். ஸோ நான் இப்போது அதை வச்சு நான் பண்ணும்போது இங்கே யூ கேன் டைரக்ட்லி சி ஓகே நான் இந்த இடத்துல பை பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல லாங் வந்திருக்கு அண்ட் இன்னும் அந்த லாங் வந்து எக்ஸிட்டே ஆகலை. ஸோ என்னோடய ஓவரால் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாங் வந்திருக்கா. ஸோ இது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து ஹோல்டு பொசிஷன்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 70% ப்ராஃபிட்டில் இருக்குது அண்ட் ஸோ ஃபார் எக்ஸிட்டே எனக்கு வரல. ஸோ சிம்பிளான ஒரு டைரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ரூலு. லாஸ்ட் 20 பாரோட ஹை ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பை பண்ணிவிடு. லாஸ்ட் 20 பாரோட லோ ப்ரைஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிடு. பை பண்ணதை ஷார்ட் போக தேவையில்லை. ஸோ அப்படி பண்ணாலே இதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோஃபார் 71%ல் இருக்குது அண்ட் பெருசாக ட்ரா டவுனும் வரல. ஏன்னா ஸ்டில் புது காயின்ஸுன்றதுனால பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் வராமல் அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம வாங்கணும், ஹோல்ட் பண்ணோம், ஃபர்கெட் பண்ணுன்றதுலாம் இல்லாமல் ட்ரையலும் போய்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் ஆக எப்போ இந்த ரெட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம், ப்ராஃபிட் லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூ லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் லான்ச் பண்ணும்போது முதல்ல நம்ம அதை ட்ராக் பண்ணி டேரெக்டாக யூ அப்ளை திஸ். இப்போ 6 காயின் வருதுன்னா 6 காயினுக்குமே அப்ளை பண்ணுவோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், லாஸ் ஆகும். பட் பாக்கி இருக்கிற 4 பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இப்போ நான் இதை ட்ரேட் பண்ண போகிறேன்னா சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ஸ். எப்போப்பெல்லாம் அந்த மாதிரி பை சிக்னல் இனிஷியேட் ஆகுதோ அப்பே யூ கோ லாங் இன் இட். வாட் எவர் நம்பர் ஆஃப் லாட்ஸ், ஒரு 10 லாட் 20 லாட் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை $10 $20 பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் இங்கே டைப் பண்ணும் போதே ஓகே நான் 20 லாட்ஸ் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன், இல்லை 200 லாட்ஸ் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஓகே 200 US$ நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்னோட ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட் வெறும் $10 தான் இங்கே மார்ஜினே தேவைப்படும். ஏன்னா இது 20x லெவரேஜ், 200x கூட கிடையாது, வெறும் 20x லெவரேஜ்க்கு வெறும் $10 இருந்தால் போதும். என்னால் $200 குவான்டிட்டி இங்கே வாங்க முடியும். ஸோ இப்போ $10 கொடுத்துட்டு நான் இப்போ பைன்னு கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஆர்டர் ஹஸ் பீன் பர்ச்சேஸ்ட். ஸோ இப்போது அஸ் லாங் அஸ் இந்த கீழே இருக்கிற ப்ளூ லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதை நான் ட்ரேடிங் வீல பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக இங்கே இண்டிகேட்டர்ஸில் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ்லேயே நீங்கள் டான் செயின் சேனல் இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே அந்த சேனல் நீங்கள் அந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் இங்கே ஆட் ஆயிரும். டேரெக்டாக நீங்கள் அதுலேருந்தே இப்போ எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் டேரெக்டாக சூப்பர் ட்ரெண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் பை வந்திருக்கும் அண்ட் கம்ப்ளீட்டாக இன்னும் அந்த சூப்பர் ட்ரெண்ட் கீழே இந்த கேண்டில் க்ளோஸே இருக்காது. எப்போ அந்த கீழே இந்த கேண்டில் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் பண்ணால் போதும். ஸோ டான் செயின் சேனல், சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி எனி ஸ்பெசிஃபிக் வித்தவுட் எனி லேகிங் இண்டிகேட்டர்ஸ். இந்த மூவிங் ஆவரேஜெலாம் லேகிங்காக இருக்கும். இது எதுவுமே லேகிங்காக இல்லாமல் டேரெக்டாக ப்ரைஸ் பேஸ்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் மூவ்மெண்ட் கொஞ்சம் வீக்கன் ஆனால் கூட எக்ஸிட் சிக்னல் உடனே கொடுக்குற மாதிரி ஃபால் சிக்னல் வராது. அது கரெக்டாக ஸ்ட்ராங்காக அது கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் எக்ஸிட் சிக்னலே வரும். இல்லைனா நமக்கு இந்த இடத்துல எக்ஸிட்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு கம்ப்ளீட் ட்ரெண்டை நீங்கள் ரைட் பண்ணணும்னா சூப்பர் ட்ரெண்ட் இல்லை டான் செயின் சேனல், இது ரெண்டுத்துலேயுமே எனி ஸ்பெசிஃபிக் நியூ காயின்ஸ். ஸோ இந்த மார்க்கெட்ஸில் வந்துட்டு இந்த நியூன்னு கிளிக் பண்ணி இந்த நியூவில் இருக்கிற எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதில் எப்பப்பெல்லாம் இந்த சூப்பர் ட்ரெண்டில் பை வருதோ டேரெக்ட்லி பை இட், எப்பப்பெல்லாம் சூப்பர் ட்ரெண்டில் எக்ஸிட் வருதோ டேரெக்ட்லி எக்ஸிட் இட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இந்த ஃப்ளாக்கி யூஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே பை வந்திருக்கு, இன்னும் பையில் தான் இருக்குது, இன்னும் எக்ஸிட்டே ஆகலை, இன்னும் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்ரி சிங்கிள் டே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நியூ காயின்ஸ் லிஸ்ட் ஆகும்போது மானிட்டர் பண்ணி இந்த 2 இண்டிகேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த நியூ காயின்ஸில் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எப்போ அந்த காயின் கொஞ்சம் ஓல்ட் ஆகுதோ, அந்த நியூன்ற டேப்லேருந்து மூவ் ஆகுதோ அப்போ நீங்கள் அந்த காயினை இன்னும் ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திடலாம். இதை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணி பண்ணாலே போதும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இதில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.